ஹலோ. ஹாய்டா. என்ன இடம்லாம் செட் ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே தான். என் டென்டிஸ்ட் குடுத்த டூத் பேஸ்ட் தான் எடுத்துட்டே வரல. இந்த பிராண்ட் வேற கிடைக்கவே இல்ல இங்க. டேய் ஏதோ ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணு. ஒரு நாள்ல ஒண்ணும் ஆகாது. ஒரு நாள். இன்னும் 4 நாள் இருக்கு செமினார். ஃபர்ஸ்ட் செமினார்ல பேச வேண்டியத பாரு. நீ என்ன பேஸ்ட் போட்டு பல்லு விளக்கியிருக்கன்னு யாரும் வந்து மோந்து பார்க்க போறதில்ல. ஏய், யார் அவன் உன் பின்னாடி போறது? உன்ட்ட சொல்லியிருந்தேன்லடா ஒரு மெய்ட பத்தி. அவங்க தான். எவ்ரி ஃப்ரைடே கிளீனிங்க்கு பேசியிருக்கேன். இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம். சரி சரி, நீ பாத்துக்கோ. நாங்க லஞ்சுக்கு வெளில போறோம்லாம். பாய். என்ஜாய். பை. ரோஷினி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ரோஷினி, என்னடா? ரோஷ், என்னாச்சு? எங்க நீங்க இருந்த செயினை காணோம்? தெரியலையேடா, நான் தொடல. நான் ஊருக்கு போகும்போது இருந்தது. இப்போ இல்லை. எங்க போயிருக்கு? அந்த பொம்பளை வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த பொம்பளை அவ தான் எடுத்திருப்பா. கால் பண்ணு, இப்போயே அவளுக்கு கால் பண்ணு. கால் பண்ணி என்னன்றா கேக்குறது? கேளு, நீ தானே எடுத்த, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா வந்து கொடுத்துருன்னு கேளு. இந்த நேரத்துல கால் பண்ணி என்னன்னு கேக்குறது? ஒருவேளை அவங்க எடுக்கலன்னா தப்பாயிடும்ல. ஏய், அது எனக்கு ரொம்ப முக்கியமான பொருள். இது என்ன கோல்டா டைமண்டா? சாதாரண செயின் தானே. இன்னும் 2 நாள் அவங்களே கிளீனிங்க்கு வருவாங்க, அப்போ விசாரிச்சுக்கலாம். என்ன ரோஷினி, நீ ஏன் இப்படி பேசுற? சரி சரி, ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? அது என் பாட்டியோட நினைவா வச்சிருக்கேன். நான் சாமி கும்பிட்டதோட என் பாட்டியோட செயினை தானே அதிகமாக கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன். சரி சரி, ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ற? உங்க பாட்டி இறந்து 6 வருஷம் ஆயிடுச்சுல, இன்னுமா எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்க? ரோஷினி, எனக்கு அப்பா அம்மா இல்லை. என்னை வளர்த்தது எல்லாமே எங்கள் பாட்டி தான். எனக்கு எல்லாமே அவங்க தான். அவங்க நினைவாக இருந்த ஒரு பொருள் இல்லைன்னதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணி வெள்ளிக்கிழமைக்கு பதில் நாளைக்கே வர சொல்லட்டுமா? நேர்ல வச்சு கேட்டா தான் பொய் சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியும். ஃபோன்ல கேட்டா பொய் சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. என்ன சொல்ற? சரி பண்ணு. ஹலோ ஆன்ட்டி. ஹலோ, சொல்லுமா. கிளீனிங்க்கு நாளைக்கே வர முடியுமா? ஏம்மா, வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்க மாட்டீங்களா? ஆமா, வெளிய போறோம். நாளைக்கு நைட்டு. அதான் நாளைக்கே காலையில வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு. ஐயா, நாளைக்கு நிறைய வீடு கணக்கு இருக்குமே. வேணும்னா நாளைக்கு எல்லா வீட்லேயும் முடிச்சுட்டு சாயங்காலமாக வரப்பாக்கட்டா? நாளைக்கு சாயங்காலமா தான் வர முடியுமா? ஓகே ஆன்ட்டி, நீங்க வாங்க. அதான் வர சொல்லியாச்சுல, அப்புறம் ஏன்டா உம்முன்னு இருக்க? எப்படி இந்த மாதிரிலாம் திருடி பிழைக்கிறாங்க? இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சி விடணும். எல்லாருக்கும் காசு தான் முக்கியமா இருக்கு. நம்ம அந்த பொருளை எதுக்காக வச்சிருப்போம்னு ஒரு மனுஷத்தன்மையை கூட யோசிக்க மாட்டாங்க போல. டேய் கிடைச்சிரும்டா, ரொம்ப யோசிக்காத. சரி, இந்த செயினை பத்தி இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. உங்க பாட்டியே கொடுத்தாங்களா, இல்ல நீயே அவங்க ஞாபகமா வாங்கி வச்சிருக்கியா? அப்போ நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைம். பாட்டியை விட்டு தனியாக போகணுங்கன்னு ரொம்ப அழுதேன். காலேஜ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் என் பாட்டி இந்த செயினை கழட்டி ஒரு துணியில் சுருட்டி என் கையில் கொடுத்துச்சு. அப்போ என் கையை பிடிச்சிட்டு சொன்னிச்சு, இந்த இதை வச்சுக்கோ, இது இருந்தால் நானே கூட இருக்க முடியும், கவலைப்படாம இரு. அதுக்கப்புறம் அது ரொம்ப காலமாக என் பையிலே சும்மா தான் இருந்தது. பாட்டி இறந்த பிறகு தான்
அதை நான் எடுத்து ஞாபகமாக வச்சுக்கிட்டது. அதை போய் திருடி பார்ப்பாரு. அதை வரட்டும் அவரு. டேய், ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் சீக்கிரமா வந்துடுவேன். அம்மா கிட்ட பேசி இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதுக்குள்ள வீட்டில் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாரு. எனக்கு தெரிஞ்சுங்க தான் இருக்காங்க. டேய், அந்த மெய்டு இப்போ வராங்களாம். ஈவினிங் வேற வேலை இருக்கான். இப்போயே வந்து முடிச்சிருவான்னு கேட்குறாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன். இல்லைன்னா ஃப்ரைடே தான் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். கிருஷ்ணா, பார்த்து பேசு. ரொம்ப ஓவரா எதுவும் பேசிடாத. அவங்க ஓவரா பேசுனா அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, நீ வை. தம்பி, நான் வருப்பா. தம்பி, வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். சாப்பாடு சொல்லிடுங்க. தெரியாம பண்ணிட்டேன்டா. இப்படி பண்ண ஒரு மாட்டேன்டா. நாள் எனக்கு பெரிய அசிங்கமாக போச்சு. டேய், டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னடா, என்னன்னு கேட்ட? அவங்க ஏதோ சொன்னாங்களா? இல்லை, அது அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலேயே தேடிப்போம். என்னடா எப்படி சொல்ற? அவங்க தான் எடுத்திருப்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? பக்கத்து வீட்டு பத்மா அக்கா சொல்லிச்சு. அவங்க வீட்டில் திங்ஸ்லாம் பண்ண போதான். அவங்க வீட்டில் கிருஷ்ணமால் தான் வேலைக்கு போகுது. அநேகமாக அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எடுத்ததை பத்மாவை பார்த்துச்சா? இல்லை, அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் வெளியால் வர்றதுக்கு அவங்க மேலே தானே சந்தேகம் வரும். ப்ரூஃபே இல்லாமல் எப்படி ஒருத்தர் மேலே பழி போடுறீங்க? வேலைக்கு வந்தால் அவங்க தான் எடுத்துருப்பாங்க. மனசாட்சி இல்லையா?
நீ தாங்க நேற்று அவங்க அவ்வளோ கோவப்பட்ட இன்னைக்கு இப்படி பேசுற? அதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு வேலைக்கு போகிற மாதிரி அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு அனாவசியமாக பழி போடக்கூடாது. ஏய் லூசா, நீ உங்ககிட்ட செயின் வேணாமா? எதுக்கு நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ற? இல்லை சொல்கிறேன். யார் இது? உன் பாட்டி. இவங்களுக்கு ஒரு காட்டன் சாரி கட்டி தலையில் முடியெல்லாம் கழிச்சு விட்டு கையில் ஒரு தொடப்பத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். சரி, நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரோம்ல, அவங்களுக்கு என் பாட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்னடா இந்த மேடம் அப்படியே அச்சல் உன் பாட்டி மாதிரியே இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிடலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது. எப்படி? சொல்கிறேன். எதுக்கு இப்போ திருடிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன சொல்றீங்க? சும்மா நடிக்காது. இந்த வீடியோல எல்லாம் பதிவாயிடுச்சு. தம்பி மன்னிச்சுக்குங்க, தோ வச்சிடுறேன். இரு, இனிமே உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. இந்த திருட்ட பழக்கம்லாம் வச்சுக்காது. இங்கேன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே இந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. சரியா? சரி தம்பி. வச்சுக்கோங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்து ஏதாவது பொருள் எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்களே வச்சிருங்க. வேற யார்ட்டையும் வித்துறாதீங்க.
அதனால எனக்கு பெரிய அசிங்கமாக போச்சு. எப்படி வந்துச்சு இந்த பழக்கம் உங்களுக்கு? ஆ டேய் தெரியாம பண்ணிட்டேன்டா, நான் இப்படி பண்ண மாட்டேன்டா. ஆ. இதே எத்தனை தடவை சொல்லுவேன்? சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு அண்ணன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தா இங்கே சாப்பிட்ற இடத்துல ஸ்பூனை திருடுற, வாசலில் பன்னீர் தெளிக்க வச்சிருந்த சொம்பை திருடுற, இதெல்லாம் பத்தாதுன்னு gift பாக்ஸ் வேற. எல்லாரும் கல்யாணத்துக்கு gift பாக்ஸ் கொடுப்பாங்க, நீ gift பாக்ஸை எடுக்கிற. இதெல்லாம் விட போன வாரம் ஒன்று பண்ணிய நம்ம வீட்டு சமையக்காரம்மா பர்ஸையே அடிச்ச பாரு, சூப்பர். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு போயிட்டேன். தம்பி தம்பி வேலை முடிஞ்சிருச்சு. டேய் டேய் எழுந்துடுடா. டேய் பத்மாக்கா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. எதுக்கா? அதான்டா அந்த மெய்டம்மா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க விசாரிக்க. நம்ம வீட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க? நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன். டேய் டேய் கிருஷ்ணா கிருஷ்ணா, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு போலீஸ்னால பயம்டா. ஏதாவது சொல்லுடா இவகிட்ட. மாப்பிள்ள உன் ஃப்ரெண்டோட அண்ணன் சொன்னேன், கேட்க மாட்றாங்கடா. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. தம்பி இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. இதை வச்சுக்கோ, இது இருந்தா நான் இருக்கிற மாதிரி, கவலைப்படாம இரு.